அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நோம்பு கஞ்சி தான். மீதமுள்ள சாதத்தில் நோம்பு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத நான் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ இப்போ லென்த்தாக பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மீதமுள்ள பிரியாணி இது. அந்த பிரியாணியை என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக தண்ணி கொடுத்து ஒரு குறைன்னு அரைச்சி கொண்டு வந்துடணும். அதை எடுத்து ஒரு எண்ணத்தில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 கை அளவுக்கு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த கஞ்சி ஈஸியாக செஞ்சிடலாம், வெறும் ஈஸியாக செஞ்சிடலாம். பிரியாணி நம்ம ஒரு தடவை இல்லை 2 தடவை நம்ம சூடு காட்டி கொடுத்தோன்னா பிரியாணியா ஏன் அதே தரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி நம்ம இதை கஞ்சிங்கிறது பிரியாணி வச்சு தான் கஞ்சி செஞ்சோன்னே தெரியாது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பட்டை 2 துண்டு போல் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. பிரியாணி மிச்சப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இது மாதிரி செய்யலாம். அதே மாதிரி புலவு சோறானாலும் இந்த மாதிரி செய்யலாம். எந்த சாதம் நீங்கள் ரெடி பண்ணாலும் இப்படி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாதத்தை இப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் தெரியவே தெரியாது, பிரியாணி வச்சு தான் நான் கஞ்சி செஞ்சேன்னு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் கேரட் எடுத்து நைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி நம்ம கஞ்சிக்கு சேர்க்குற காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகாவை நான் கையால் உடச்சி போட்டேன். நீங்கள் வகுந்து கூட நீங்கள் போடலாம். போட்டு நல்லா வதங்கிடுங்க. நான் வேறு காய்கறி சேர்க்காதனால சும்மா வதக்கி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய்கறிகளை நல்லா வேக விட்டுருங்க. கேரட்டு தான் கொஞ்சம் சீக்கிரம் எண்ணெயிலே வதங்கிருச்சு. ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கஞ்சி ரெடி பண்ணும்போது சரியாயிடும். மல்லிக்கீரை, புதினா எல்லாம் போட்டுருங்க. உப்பு தேவையான அளவுக்கு அதிலே சேர்த்துருங்க. ஏன்னா ஏற்கனவே சாதத்தில் உப்பு இருக்கும், பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த காய்கறிக்கு தகுந்த போல் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. இப்படி நல்லா வதங்கி வரட்டும். ரம்பலை இருந்தாலும் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சதையும் இது வதங்கின பிறகு இது சேர்த்துடலாம். இதுலேயே காரத்துக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். உங்கள் ஆப்ஷன்ஸ் தான். காரம் பச்சை மிளகா தான் நம்ம சேர்த்துருக்கோம். கூட குறைச்சி பச்சை மிளகா மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன், பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்களை சிம்பிள் வச்சுங்க. நம்ம சேனல் பேர் டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் யூஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றுறோம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க. அதை அப்படியே நம்ம வதக்கி வச்சிட்ருக்க கேரட்டில் ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் அப்படியே ஒரு மூடி தேங்காவை அரைச்சி நீங்கள் ஊற்றிடலாம். பால் புழிஞ்சி கூட நீங்கள் ஊற்றலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்துச்சு. வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பிரியாணியை வச்சு இது மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.